குட் ஈவினிங். ஓகே, உங்களோட குட் ஈவினிங். ஸோ உங்களோட டெஸ்டிமனி ஷேர் பண்ணீங்க, என்னென்ன ப்ராடக்ட் நீங்க பாய்க்கிறீங்க அப்படின்னு. ஸோ நீங்க நினைக்கிறேன், நீங்க சொன்னீங்க கிட்ட ஒரு எத்தனை ஒரு ப்ராடக்ட் பாய்க்கிறீங்க அப்படின்னு. ஆல்மோஸ்ட் ஆல் ஐஎம்சி ப்ராடக்ட் தான் பாய்க்கிறீங்க அப்படின்னு. ஸோ அது பாய்ச்சி இடையில வேற நீங்க வந்துட்டு புல் செக்அப் போனீங்க. ஐ திங்க் சம்வேர் அக்டோபர்ல. ஸோ அங்க அக்டோபர், எஸ். டாக்டர் என்ன சொன்னாங்க, அது எல்லாத்தையும் இங்க நம்ம மக்கள் இருக்காங்க, ஒரு ஏறக்குறைய ஒரு 40 பேர் இருக்கோம். அவங்ககிட்ட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ. ஹாய், வணக்கம் அனைவருக்கும். நான் நிஷா குயின். ஓகே, மிஸ்டர் மோதி சார் சொன்ன மாதிரி, எஸ். எப்போ நான் வந்து மிஸ்டர் மோதி சார் சந்திச்சேன்னா வந்து, எஸ், சம்மே இந்த ஃபெப்ரவரி ஃபெப்ரவரி 27 போல தான் வந்துட்டு. ஸோ நம்மளுக்கு மீட்டிங் வச்சிருந்தப்ப நம்ம போய் பார்த்ததப்ப நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சார், லைன் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே. அப்பதான் அவர்கிட்ட பேசினது நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் கெமிக்கல் ப்ராடக்ட் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னன்னா, என்னோட கேன்சர் வந்து இஸ் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர், வெரி அக்ரெசிவ். அப்ப நான் வந்து ஆப்ரேஷன் பண்றப்ப ஸ்டேஜ் 3B இருந்துச்சு. ஸோ டாக்டர் என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா வந்து நான் கீமோலாம், பிகாஸ் 6 cycle ஃபார் த கீமோ, அப்புறம் வந்து 15 செஷன் வந்து நான் வந்து ரேடியோ தெரப்பி செஞ்சிருந்தேன். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் செஞ்சுட்டு வரப்ப வந்து கண்டிப்பா வந்து நான் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டா தான் நான் சூஸ் பண்ண முடியும். பிகாஸ் என்னோட லைஃபை வந்து அங்க வந்து வச்சுட்டு தான் வந்து நான் கீமோவே செஞ்சேன். கீமோ செய்யப்ப நாட் சோ ஈஸி. அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரதுக்கு என்னோட லைஃப் அங்க கொண்டு வச்சுட்டு கண்டிப்பா நான் ரிட்டர்ன் நான் வந்திருக்கேன்னா கண்டிப்பா ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நான் வந்து முதல் சூஸ் பண்ண முடியும். சிம்பிளி நான் எல்லா ப்ராடக்டும் போய் சூஸ் பண்ண முடியாது பாருங்க. ஸோ அப்பதான் நான் வெயிட் பண்ணிக்குது. அப்பதான் வந்துட்டு என்னோட அப்ளை மிஸ்டர் செல்வம் தான் என்கிட்ட சொன்னாங்க, ட்ரை பண்ணி பாருங்க, இது வந்து ஐஎம்சியோட இட்ஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் சொன்னாங்க. ஸோ ஆயுர்வேதான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சைன் அப் பண்ணி எல்லோவேரா தான் முதல்ல நான் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் மிஸ்டர் மீர்த்தி சார் வந்து என்னை பார்த்து பேசியிருந்தப்ப தான் வந்துட்டு சொன்னேன், இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்கு சார். பிகாஸ் என்ன வந்து வெரி அக்ரெசிவ்னால கேன்சர்னால ஹாஸ்பிட்டல் சைட்ல வந்து எந்த ஒரு மருந்து எனக்கு கிடையாது. மீன்ஸ் கீமோ அண்ட் ரேடியோ தெரப்பி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்க போய் கூகுள்ல செக் பண்ணலாம். ட்ரிபிள் நெகட்டிவ் வந்து ஒன் ஆஃப் த பிரஸ்ட் கேன்சர், வெரி அக்ரெசிவான ஒரு கேன்சர். ஸோ ஹாஸ்பிட்டல் சைட் வந்து ரேடியோ தெரப்பி அண்ட் கீமோ செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு மருந்துமே கிடையாது. டெய்லி நம்ம சாப்பிடுறதுக்கு வந்துட்டு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா வந்து எனக்கு நிறைய சைட் எஃபெக்ட். என்னன்னா வந்து நான் வந்து ஒரு மசாஜ் தெராபிஸ்ட். என்னால வந்து என்னோட வேலையை வந்து என்னால செய்ய முடியும். பிகாஸ் ஒரு வருஷம் வந்து நான் வந்து என்னோட சென்டரை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அகெயின் வந்து போன வருஷம் 2023 ஆகஸ்ட் 3 தான் வந்து நான் சென்டர் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சுன்னா, என்னால வந்து கஸ்டமரை வந்து மசாஜ் பண்ண முடியல டியூ டு என்னோட சைட் எஃபெக்ட். என்னோட காலு, முட்டி, என்னோட போன்ஸ், எவ்ரி திங், மை ஹோல் பாடி. என்னன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கு வந்து நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். பிகாஸ் இம்யூன் சிஸ்டம் பிகம் வெரி பேட். என்ன கால்லாம் வந்து கிரைம் பண்ணிக்கும், கையெல்லாம் கிரைம் பண்ணிக்கும், த ஹோல் பாடி. என்னால ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறிக்கணும், என்னால வந்து ஏறிட்டேன்னா வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 1 to 2 hours நான் ரெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா போச்சு. என்னால ஒரு கஸ்டமர் கூட என்னால மசாஜ் பண்ண முடியாம, எதுவுமே என்ன பண்ண முடியாம பிகம் அ பிளர் ரெடி. அப்பதான் டிசைட் பண்ணேன், சரி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும். ஸோ ஐஎன்சி ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணேன். ஆனா உண்மையிலே வந்து நான் சூஸ் பண்றதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப வந்து ஹாப்பி. உண்மையிலே இந்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என்னோட சைட் எஃபெக்ட் வந்து அவ்வளோ அவ்வளோ கொடுமையான ஒரு சைட் எஃபெக்ட். எனக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு நான் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் அப்படின்னு. நாட் சோ ஈஸி. ஏன்னா அத்தனை அத்தனை மாசம் நம்ம செஞ்சு கடந்து வந்திருக்கோம்னா வந்து அது ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழிகளை வந்து கடந்துதான் நாங்க வந்திருக்கோம் கீமோக்கு வந்துட்டு. ஸோ ப்ராடக்ட் எடுத்து என்ன ஒர்க் பண்ணுச்சுன்னா வந்து எல்லோவேரா வந்து நான் கன்சியூம் பண்ண கையோட வந்துட்டு எனக்கு 3 daysலயே வந்து என்னோட பாடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஐ கேன் ஃபீல். அதுக்கப்புறம் வந்து என்னோட உடம்பு வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் வந்து ரொம்ப லேசினஸ், ரொம்ப லேசியா இருக்கும். பிகாஸ் இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருந்தனால. ஸோ எலோவேரா எடுத்ததுக்கு அப்புறம் வந்து உடம்பு ரொம்ப ஆக்டிவா இருந்துச்சு. என்னால ஈஸியா வந்து என்னோட அந்த படியே ஏறி போய் ஸ்டேர்கேஸ் ஏற முடிஞ்சிச்சு. என்னோட சென்டருக்கு ஏறி போய் என்னால வந்து ரெஸ்ட் பண்ண மாட்டேன் நான் வந்து. பிகாஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சேன் கண்டினியூவா. பிகாஸ் அந்த ஒரு 3 daysலயே வந்து என்னோட வந்து அந்த ப்ராடக்ட் ஐ மீன் எலோவேரா வந்து எனக்கு வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. தென் கண்டினியூ வந்து நான் பேசிலும் டெர்மரிக்கும் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சேன். அதாவது நம்மளோட மீட்டிங் வந்து முத வந்து மிஸ்டர் மூசி சார், பாபி சார், புவன் சார் வந்து ஜேபிக்கு வந்திருந்தாங்க ஸ்கூடாய்க்கு. அது எடுக்க ஆரம்பிச்சோன்னா என்ன ஆச்சுன்னா வந்துட்டு எனக்கு சைனஸ், எப்போதுமே சைனஸ் இருக்கும். பிகாஸ் கீமோக்கு அப்புறம் வந்து வீக், ரொம்ப பாடி வீக் ஆனலாம் வந்து எப்போதும் சளி, காய்ச்சல், இரும்பல் இதெல்லாம் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கும். சோ அன்னைக்கு அந்த மழையில நான் நனைஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஒரு பிரேயர்ஸ்க்கு போயிட்டு வந்து ரொம்ப வீக் ஆயிட்டேன். அன்னைக்கு வந்து மீட்டிங் அவங்க வரப்ப அவங்க சொன்னாங்க நான் மூலையில உட்காந்து. பிகாஸ் ஏன்னா எனக்கு தெரியும் நான் மழையில ரொம்ப நனைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு என்ன ஆக போகுது அந்த ஒரு பயத்துல உட்காந்து இருந்தப்போ வந்துட்டு பேசல், டெர்மரிக், அப்புறம் வந்து கேரம் தான் வந்துட்டு மிஸ்டர் பூவன் சார் வந்து எனக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க வந்துட்டு. அதை நான் கண்டினியூ பண்ணி 3 வாட்டி குடிச்சேன் வந்துட்டு.
இந்த நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு சளி காய்ச்சல் இருமல் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப பேக் டு நார்மல். அதாவது எனக்கு வாஸ் திங்கிங், என்னடா இவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கும் நமக்கு, இது மூணையும் நம்ம குடிச்சு நம்ம நான் இன்னைக்கு மக்கே நல்லா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா என் கூட வந்தவங்க எல்லாம் அந்த பிரேயர்ஸ்க்கு ரொம்ப பேருக்கு வந்து சளி காய்ச்சல் இருமல் வேலைக்கு கூட போகாம எம்சி எடுத்திருந்தாங்க. பட் சம்திங் ஒரு மிரக்கல். எனக்கு அப்படியே யோசிச்சேன், அப்ப அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட் எனக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு. தென் ஃபாலோ பை நான் சி பக்டோன் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நோனி கூஸ்பெரி பேஸ்ட் இதெல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து அந்த 2 monthsலயே வந்துட்டு எனக்கு நிறைய டிஃபரன்ஸ். என்னன்னா வந்து எனக்கு உடம்பு வந்து பேக் டு நார்மல். எனக்கு எப்படி நான் கேன்சர் வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு முன்னுக்கு நான் இருந்தேனோ அந்த உள்ள பாடியோட ஸ்ட்ரென்த் எனக்கு வந்துருச்சு. என்னோட சைனஸ் 30 years என்னோட சைனஸ் வந்து எனக்கு ஃபுல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒவ்வொரு டைம் அந்த ப்ராடக்ட் எடுக்க ஒவ்வொரு எனக்கு அதோட பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, நம்ம பாடி வந்து ஓகே பேக் டு நார்மல். இப்ப நம்ம வந்து இவன் தான் நம்ம கேன்சர் சர்வைவா இருந்தாலும் வந்துட்டு நான் அதை திங்கே பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப ரீசென்ட்லி வந்து என்னோட ரிப்போர்ட் மூர்த்தி சார் சொல்லியிருந்தாங்க. எஸ், நான் என்னோட மெமோகிராமா அல்ட்ராசவுண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கோட ரிப்போர்ட் நான் எடுக்க போயிருந்தேன். இந்த சமயம் இந்த October 6 தான் வந்து என்னோட ரிப்போர்ட் வந்துச்சு. ஸோ டாக்டர் வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா வந்துட்டு, உன்னோட ரெக்கார்ட் எல்லாம் ஓகேவா இருக்குது கம்பேர்ட் டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷமும் இஸ் பிகம் மச் மோர் இம்ப்ரூவிங். நீ என்ன வந்து கன்சியூம் பண்ற, பிகாஸ் ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து நம்ம வந்து எந்த ஒரு மருந்தும் அவனுக்கு வந்து கொடுக்கல. ஸோ என்ன நீ கன்சியூம் பண்ற, வேற ஏதாச்சும் ப்ராடக்ட் எடுக்கிறியா, வெளியே வைட்டமின்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்தியாவில் உள்ள ப்ராடக்ட் ஆயுர்வேதோட ப்ராடக்ட் தான் நான் கன்சியூம் பண்றேன். ஸோ மெயினா வந்து நான் சி பக்டோனுக்கு தான் கன்சியூம் பண்றேன். அதுதான் மெயினா வந்து நான் ரொம்ப எடுக்கிறேன் இப்போ வந்து அப்படின்னு. அப்ப டாக்டர் கேட்டாங்க, எனக்கு என்ன காமிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப என் போன்ல இருந்து எடுத்து காமிச்சேன். ஸோ இந்த ப்ராடக்ட் திஸ் த ஒன் ஆயுர்வேதிக் ஃப்ரம் இந்தியா ஐஎம்சியோட ப்ராடக்ட் வந்து நான் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு. ஏன்னு கேட்டப்ப அப்பதான் சொன்னாங்க, இல்ல உன்னோட டிஷ்யூ உன்னோட வந்து செல்ஸ் எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல பாக்குறப்ப வந்து ரொம்ப வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்குது கம்பேர்ட் டு போன வருஷத்தோடையும் இந்த வருஷத்தோட மெமோகிராம். ஸோ ஜஸ்ட் கீப் இட் அப், பிகாஸ் இது வந்து இட்ஸ் நேச்சுரல் ப்ராடக்ட், யூ கேன் கண்டினியூ அப்படின்னு தான் டாக்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கம்பேர் லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு அதோட ரிப்போர்ட் வந்துட்டு. பிகாஸ் ரொம்ப கஷ்டம் ட்ரிபிள் நெகட்டிவ் பிரஸ்ட் கேன்சர். என்னன்னா அது காணாம மாதிரி முளைச்சிக்கிட்டு இருக்கும் டாக்டர் சொல்லுவாங்க. செபாகை சிண்டாவன் எப்படி இருந்தாலும் அது முளைச்சிக்கிட்டே வரும் வந்துட்டு. அதுக்கு வந்து ஸ்டாப்பே கிடையாது. ரொம்ப நம்ம சாப்பாடு சாப்பிடணும். நதர் திங் என்னன்னா வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ப்ரொசஸ் ஃபுட் சாப்பிடக்கூடாது, சுகர் கண்டெயின் இது சீனி வகைகள், அதாவது மெயின் வந்து ஒயிட் சுகர் எதுவுமே நம்ம வந்து எடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து ப்ரொசஸ் ஃபுட், அப்புறம் வந்து ஜங்க் ஃபுட், அப்புறம் கோரிங் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண. சாப்பிடலாம் பட் ரொம்ப சாப்பிட முடியாது. பட் அதனாலதான் வந்து அதனாலதான் வந்து நம்மளால வந்து சர்வைவ் பண்ணி வர முடியும்னு டாக்டர் வந்து மெயினா என்கிட்ட சொன்னாங்க வந்துட்டு. பட் இருந்தாலும் நீ எடுக்கலாம், பட் நாட் மச், ரொம்ப எடுக்கக்கூடாது. ஏதோ ஒரு நாள் நீங்க வந்து எடுக்கலாம். அண்ட் தென் another thing is ரேட் மீட் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வந்தாலும் at the சேம் டைம் ஐஎம்சி ப்ராடக்ட் நான் எல்லாமே வந்து கன்சியூம் பண்றேன். டோட்டல் வந்து 28 ப்ராடக்ட் வந்து நான் எடுக்கிறேன் ஐஎம்சில வந்து. பார்க்கணும்னா பர்சனல் கேர் ப்ராடக்ட் எடுக்கிறேன், காஸ்மெட்டிக் ப்ராடக்டும் நான் எடுக்கிறேன். த சேம் டைம்ஸ் வந்து கிரீன் டீ எடுக்கிறேன், சூப் வெஜிடபிள் சூப் எடுக்கிறேன். அப்புறம் வந்து ஐஎம்சியோட ஹெல்த் கேர் ப்ராடக்டும் நான் வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துட்டு. ஓகே. ஹாய் சார். ஓகே ஓகே நிஷாத், ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாருக்கும் ஏதோ கேள்வி இருக்குங்களா? நீங்க ஏதோ அவங்கள கேள்வி கேட்க போறீங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு தாராளமா அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். ஏன்னா ஜேபியில் உள்ளவங்க அவங்கள மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஜூம்ல வந்து நம்மளுக்கு கிளாங், கேல், இப்போ, டைப்பிங், பினாங் அண்ட் அதர்ஸ் பார்ட் ஆஃப் கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட நேரம் எதுவும் கேள்வி கேட்கணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு தாராளமாக கேள்வி கேட்கலாம். கேள்வி எதுவும் இல்லைன்னா நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நிஷா. ஸோ உங்க முடியை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்க. உங்க முடியை பத்தி ஆக்சுவலி வந்து ரொம்ப பேர் என்கிட்ட வந்து கேக்குறாங்க, இது வந்து ஃபேக் முடியான்னு தான் கேக்குறாங்க வந்துட்டு. பிடிச்சி இழுத்துலாம் பார்த்துருக்காங்க. ஏன்னா வந்து யூஸ்வலி வந்து கீமோ செஞ்சுட்டா வந்துட்டு முடி நல்லா வளராது, முடி ரொம்ப நல்லா வளராது. சிலவங்க வந்து முடி ரொம்ப தின்னா இருக்கும் வந்துட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு ஐஎன்சி ப்ராடக்ட் நான் கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு எஸ் முடி ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். முடி கேர்லியா இருந்தாலும் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் வந்துட்டு.
முடி வளரல, அது அப்படியே தான் இருந்துச்சு வந்துட்டு. ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணி 2.5 மாசத்துலயே வந்துட்டு என்னோட முடி வந்து ஷோல்டர் வரைக்கும் வந்துச்சு. அதுதான் அந்த மிரக்கல், அந்த போட்டோல பார்க்கலாம் அப்ப தெரியும். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட முடி இன்னும் லாங் ஆயிடுச்சு. பிகாஸ் இன்னொன்று வந்துட்டு எஸ், முடி இந்த மாதிரி லாங் ஆயிடுச்சு. முடியோட ஸ்ட்ரக்சர் கலரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாற ஆரம்பிக்குது வந்துட்டு. பிகாஸ் இதெல்லாம் இந்த ப்ராடக்ட் ஒன்னொன்னு என்னோட கையில ரொம்ப கிராம்ப் பண்ணிக்கும் நான் சொன்னேன். கூஸ்பெரி வந்து கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு என்னன்னா வந்து எனக்கு கையில வந்து ரொம்ப கிராம்ப் பண்ணாம இருந்துச்சு. இல்லைன்னா வந்து ரொம்ப ஈஸியா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 வாட்டியாச்சும் வந்து கையில கிராம்ப் பண்ணிச்சுன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் பேக் டு நார்மலா வந்து. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த சைட் எஃபெக்ட். ஸோ இதுதான் டாக்டர் சொன்னாங்க, ரொம்ப சைட் எஃபெக்டா இருக்கும் வந்துட்டு. ஏன்னா கீமோ ட்ரிபிள் ஐ மீன் ட்ரிபிள் நெகட்டிவ் அக்ரெசிவான வந்து கீமோ வந்து ஹை டோஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதோட சைட் எஃபெக்ட் வந்து இட்ஸ் ப்ராப்ளம் எப்படின்னா வந்து கடைசி வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். அதை வந்து யூ ஹேவ் டு கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நிறைய வைட்டமின் சாப்பிடணும்னு சொன்னாங்க. பட் கரெக்டா வந்து எனக்கு வந்து ஐஎம்சி ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்துச்சு. கண்டிப்பா அது நம்மளோட ஃபவுண்டர் நம்மளோட சத்யன் பாத்தியாக்கு, நம்மளோட அசோக் பாத்தியாக்கு தான் நம்மளே நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட் மலேசியா கொண்டு வந்து கொடுத்து அதை எடுத்து நான் கன்சியூம் பண்ணி நான் இவ்வளவு தூரத்துக்கு இப்ப இருக்கேன்னா வந்துட்டு இவ்வளவு நல்லா இருக்கேன்னா வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தான் நன்றி நன்றி சொல்லலாம். இன்னொன்னு என்னால இப்போதைக்கு வந்து எக்ஸசைஸ் பார்க்க போனா வந்து நான் 10,000 ஸ்டெப் கூட நடக்க ஆரம்பிச்சுட்டேன். சோ கண்டிப்பா வந்து படி ஏறி நடக்க முடியாத நானு, ஆனா இன்னைக்கு வந்து 10,000 ஸ்டெப் நடக்கணும்னா கண்டிப்பா நம்மளோட இந்த ஐஎம்சி ப்ராடக்ட்னால தான் நான் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஆக்டிவா இருக்கேன் வந்துட்டு. சோ அதனால தான் யாரெல்லாம் வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்றீங்களோ எல்லாம் சொந்தமா கன்சியூம் பண்ணுங்க. கன்சியூம் பண்ணி கண்டிப்பா அதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். இன்னைக்கு கன்சியூம் பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பா தெரியுது. பிகாஸ் இட்ஸ் ஆயுர்வேத ப்ராடக்ட், இட்ஸ் நேச்சுரல்னால வந்து இட் டேக் டைம். பட் ரொம்ப டைம் இல்லைனாலும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்லயே வந்து அதோட அதோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிடும். எஸ் சார், அவர்தான் சார் Yes. நம்மளோட டெஸ்டிமோனி இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். Thank you, Nisha. excuse me. Buddy, can I interrupt? Okay. Yeah. நிஷா, நீங்க ஷேர் பண்ணீங்க தெரியுமா போன வாட்டி இன்ட்ரெஸ்டிங் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்க சொன்னாரு யூ டோன்ட் லுக் லைக் கேன்சர் பேஷண்ட் அப்படி சொன்னார்ல. அப்புறம் உங்களோட அடுத்த அப்புறம் உங்களோட அடுத்த அப்பாயின்மெண்ட் வித் டாக்டர் இஸ் ஒன்லி நெக்ஸ்ட் இயர், you know, not in between. Because okay, நான் வந்து மெமோகிராம் டிபார்ட்மெண்ட் போயிருந்தேன். மெமோகிராம் டிபார்ட்மெண்ட் அங்க உள்ள நர்ஸ் வந்துட்டு இன்னொரு டாக்டரும் இருந்தாங்க அங்க உள்ளுக்கு வந்து. பிகாஸ் மெமோகிராமுக்கும் அல்ட்ராசவுண்டுக்கும் 2 பேர் வேற வேற டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. நான் போன போது என்கிட்ட நர்ஸ் கேட்டாங்க வந்துட்டு, இதுதான் வாட்டி வரையா நீ வந்து மெமோகிராமுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் இல்ல, கேன்சர் ஐ மீன் என்னோட ரெக்கார்ட் அங்க இல்ல அவங்க கிட்ட வந்து. பிகாஸ் நான் ஃபைலை எடுத்துட்டு போல. நான் சொன்னேன் இல்ல, இது வந்து என்னோட பக்கம் வந்து இது வந்து என்னோட 3rd டைமோட மெமோகிராமோட. பிகாஸ் லாஸ்ட் இயர் நான் செஞ்சுட்டேன், இந்த வருஷம் இயருக்கு உன்னை பார்க்க வந்து கேன்சர் பேஷண்ட் மாதிரி எனக்கு தெரியல, சர்வைவர் மாதிரியும் தெரியல. பிகாஸ் எப்போதுமே வரவங்களாம் வந்து நாங்க பாக்குறப்ப அவங்க லுக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். பிகாஸ் நீ நடந்து வேகமா வரப்ப பார்த்தா வந்து சம்திங் லைக் அந்த மாதிரி இல்ல உன்னை பாக்குறதுக்குன்னு. ஏன்னா மெமோகிராம் அல்ட்ராசவுண்ட் டிபார்ட்மெண்ட் போறப்ப நர்ஸ் சொன்னாங்க வந்துட்டு. பிகாஸ் எனக்கு வந்து அல்ட்ராசவுண்ட் பண்றப்ப பிகாஸ் அவங்க மீன் என்ன பிரஸ்ட் சைட்லாம் அவங்க அந்த ஜெல் போட்டு அவங்க வந்து அந்த ஸ்கேன் பண்றப்ப சொன்னாங்க வந்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஆனா ஆக்சுவலி வந்து உன்னை பார்த்தா யாருமே சொல்ல மாட்டாங்க. Malaysia சொன்னாங்க டாக்டர் வந்துட்டு என்னன்னா வந்து kalau tengok you pun memang tak macam cancer survivor tau. Sebab apa puan? Sebab selalu kita ada nampak every day வந்து kita nampak ramai orang datang as a cancer patient dan cancer survivor. Tapi kalau kita tengok you muka you nak sebiji tak nampak macam cancer patient. Tak apalah kalau ada produk yang untuk you memang dah sesuai produk Ayurveda, you just continue aja lah puan. Memang susah tak nak dapat dekat Malaysia produk Ayurveda. அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள என்கிட்ட பேசி சொன்னாங்க. The same times வந்து டாக்டரும் என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க வந்துட்டு, it doesn't look like a cancer survivor because why your record is here, but ஒன்ன பாக்குறப்ப வந்து கேன்சர் பேஷண்ட் கேன்சர் சர்வைவர் மாதிரியே தெரியல, உன்னோட ரெக்கார்ட் இஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தான் வந்து என்கிட்ட வந்து டாக்டரும் சொன்னாங்க, அங்க உள்ள டிபார்ட்மெண்ட் நர்ஸும் சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ நிஷா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் முன்ன ஷேர் பண்ணாங்க 27-28 ப்ராடக்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ ஐஎம்சியோட ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா வெளியில வந்துட்டு நெட்வொர்க்னாலே எல்லாரும் நினைப்பாங்க கட் ரோட் பண்ணவங்க விலையில அப்படின்னு. ஆனா இப்போ இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு அவங்க 28 ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண முடியுது அப்படின்னாக்கா அப்ப நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க என்ன விலைக்கு இருக்கும். வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் பிரைஸ் ஐஎம்சி ப்ராடக்ட் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 9 வெளியிலேருந்து ஆக விலை கூட 76 வெளி தான்.
ஓகேங்களா. ஈவன் நம்ம கம்பெனி வந்துட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணும்போது கேபிடிஎன்ல கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த வேலையில எப்படி நீங்க சர்வைவ் பண்ண போறீங்க இந்த நாட்டுல அப்படின்னு. ஏன்னா பெரும்பாலும் ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி உள்ளுக்கு வரும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸே 100 வெள்ளியில ஆரம்பிப்பாங்க. ஆனா நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே 100 வெள்ளிக்கு மேல கிடையாது. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொருள் வந்து கண்டிப்பா நிறைய பேத்துக்கு போய் சேரணும். அது யாரு மூலியமா போய் சேரணும்னா நம்ம மாதிரி கமிட்டட் பிசினஸ் பில்டர், ஓகேங்களா. கமிட்டட் பிசினஸ் பில்டர் மூலியமா இன்னைக்கு நிறைய பேர் வெளியில நிஷா குயின் மாதிரி கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு செகண்ட் லைஃபா இருக்கும் இந்த ஐஎம்சி ப்ராடக்ட். ஓகே, சரிங்களா. ஸோ அந்த வகையில நம்ம கிட்ட உள்ள நேரம் அவங்க டெஸ்டிமனியை பகிர்ந்துகிட்டதுக்கு மிஸ் நிஷா குயினுக்கு நன்றி. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வெரி பவர்ஃபுல்